ராஜன் டி ஜெகன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. நம்ம முன்னாள் காமெடி சூப்பர் ஸ்டார் சந்தானம் அவர்களோட இங்கே நான் தான் கிங்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம சந்தானம் சொந்த பந்தங்கள் யாரும் இல்லாத ஒரு பேச்சுலர். கல்யாணம் பண்ண சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லி கடனை வாங்கி அதை வச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வாங்கி அதன் பிறகு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்த்துட்டு வர்றாரு. கூடவே ஒரு மேட்ரிமோனி கம்பெனிலையும் வேலை பார்க்குறாரு. அந்த கம்பெனியோட ஹெட்டு தான் நம்ம விவேக் தான். அவர்கிட்ட இருந்து தான் நம்ம சந்தானம் அவர்கள் கடனும் வாங்கியிருக்காரு. இப்படி இருக்கும்போது சந்தானத்துக்கும் ஜமீனான தம்பி ராமையா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. அதன் மூலமா ஒரு சில காமெடி, கடனை கேட்க வந்த விவேக் பிரசன்னாவுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிடுது. இதன் மூலமா சில பல காமெடி. கடைசியாக இந்த படத்தில் ஒரு டியூவல் ரோல் மேட்டரை வச்சு எண்ணற்ற காமெடின்னு உங்கள் அபிமான சந்தானம் கம்பெனி காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒன்று சேர்ந்து 10ல் 5 காமெடி நம்மளை வயிறு குழுங்க சிரிக்க வச்சு அனுப்பியிருக்க படம் தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் மகிழ்ச்சியான பயணம்தான். மீண்டும் ஒரு முறை ஒரு திரைப்படத்தின் லீட் ரோலில் நம்ம முன்னாள் காமெடி சூப்பர் ஸ்டார் சந்தானம் அவர்கள். அவர் இந்த படத்துலையும் எப்பவும் போல தன்னோட கவுண்டர்ஸ் மூலமாக காமெடி பண்ணிட்டு போயிருக்காரு. பட் ஆக்டிங் வைஸ் பார்த்தோம்னா இந்த படத்தில் அவர் பழைய காமெடி நடிகர் சந்தானமை திரும்ப பார்த்த ஃபீலிங்கை எனக்குள்ள உருவாக்கியிருந்தாரு. அது காரணோட லுக்கா இல்லை இந்த படத்தில் ஒரு காமெடி எழுதப்பட்ட விதமாலாம் எனக்கு தெரியல. பட் சமீபத்தில் அந்த சந்தானம் கேரக்டர்ஸ்லேயே பில்டப் கம்மியாக இருக்க கேரக்டர் தான். அதனால் இந்த கேரக்டர் ஓரளவுக்கு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணவும் தவறல. ஸோ சந்தானம் சார், பில்டப்பை குறைங்க, காமெடியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கேரக்டர்ஸை டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுங்கள், கண்டென்ட்டில் கவனம் செலுத்துங்க. இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணால் கலெக்ஷன் அதிகரிக்கும், ஃப்யூச்சரும் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த படத்தின் ஹீரோயினா பிரியாலயா. இவங்களோட மேக்கப்பு, காஸ்டியூமு, அவங்களுக்கு எழுதப்பட்ட சீன்ஸ் இது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் அவங்களுக்கு நல்ல ரோல்ஸ் கிடைச்சா, நல்ல காஸ்டியூம்ஸ் கிடைச்சா, அவங்களோட மேக்கப் குறைச்சா அவங்க நல்லா நடிப்பாங்கன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள உருவாகி இருந்தது. ஸோ அவங்களோட செகண்ட் சான்ஸில் அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்களோட இந்த படத்தில் தம்பி ராமையா, பாலசரவணன், முனிஷ்காந்த், லொல்லு சபா மாறன், லொல்லு சபா சேஷு, கூல் சுரேஷ், சுவாமிநாதன், மனோபாலன் பல காமெடி நடிகர்கள் இருக்காங்க. எல்லாருமே அவங்க ஸ்டைலில் பல காமெடிகளை பண்ணிட்டு போயிருக்காங்க. இதில் மற்றவங்க பண்ணுற காமெடிக்கு நாம் ஒன்று சிரிச்சிடுவோம், அப்படி இல்லைனா அமைதியாக இருந்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம தம்பி ராமையா பண்ணுற விஷயங்கள் மட்டும் எனக்கு த்ரூ அவுட் த மூவி கோவத்தை உருவாக்கிட்டே இருந்தது. இங்கே என்னன்னா, பாலசரவணன் கேரக்டரும் கிட்டத்தட்ட தம்பி ராமையா கேரக்டர் பண்ண பல விஷயங்களை பண்ணுவார். ஆனால் அவர் பண்ண விஷயங்கள் நான் தாங்கிக்கிட்டேன். பட் தம்பி ராமையா அவர்கள் காமெடின்ற பேரில் குழந்தனமாக பண்ணுற விஷயங்களை மட்டும் என்னால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ தம்பி ராமையா சார், காமெடி ரோல்ஸை விடுங்க, கேரக்டர் ரோல்ஸில் மட்டும் நடிங்க. அடுத்து இந்த படத்தில் சந்தானமோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ் ரோலில் 2 பேர் நடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் பிரியாலாவை பற்றி பேசும்போது நான் என்னென்ன பாயிண்டாக சொல்லியிருந்தனோ அந்த எல்லா பாயிண்ட்டையும் இவங்க 2 பேருக்கு பொருந்தும். கூடவே டெரரிஸ்ட் கேங்கோட லீடராக வரவரும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண தவறல. பட் இந்த படத்தோட ரியல் ஷோ ஸ்டீலர் யாரு? வேற யாரு? நம்ம விவேக் பிரசன்னா அவர்கள் தான். அவர் பேசி நடந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணாரோ இல்லையோ, சிரிச்சுக்கிட்டே ஸ்டாச்சு மோட்ல இருக்க தருணங்கள்ல அவர் நம்மளை ரசிக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு. பிகாஸ் த்ரூ அவுட் த மூவி அந்த ஸ்மைலை மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம். ஆனால் அதை அவர் ஸ்க்ரீனில் போர்ட்ரே பண்ண விதம் சிறப்புக்கெல்லாம் சிறப்பு. ஓம் நாராயணோட ஒளிப்பதிவு குட், டி இமானோட பின்னணி இசை ஓகே. அப்போ இசைன்னு கேட்டால் எடிட்டர் எம் தியாகராஜன் அவர்கள் படத்தில் வர ஒரு பாட்டு விடாமல் எல்லா பாட்டையுமே கண்டிப்பாக கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மாண்டேஜ் சாங்கே நமக்கு மண்டவலியை தரும்போது இந்த படத்தில் 1, 2, 3 லைனாக ட்ரீம் சாங்ஸ் வர வந்துட்டே இருக்கு. அதில் இவங்க டான்ஸுன்ற பேரில் பண்ண பங்கங்களை பற்றி என்னென்னு சொல்கிறது. அதனால் அந்த எல்லா சாங்கையும் கட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் கூட கிறிஸ்பாக இருந்திருக்கும். நமக்கு ஒரு சில நிமிடங்கள் டைம் ஆகுது சேவ் ஆகியிருக்கும். சரி, விமர்சனங்களை கடந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் பக்கம் வந்தோம்னா, இந்த படத்தோட கதை இல்லை ட்ரீட்மெண்ட் எதுவுமே நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் கலகலப்புன்னு பல காமெடி படங்களில் பார்த்த அதே பேட்டர்னை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களே. ஏன்னா ஒரு படத்தில் டிவிடி, இன்னொரு படத்தில் டைமண்டு, இப்போ இந்த படத்தில் வேற ஒரு விஷயம். கிளைமேக்ஸில் எல்லா கேரக்டர்ஸும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி காமெடி பண்ணுவாங்கன்னு எல்லா விஷயங்களுமே நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியான விஷயங்கள் தான். பட் படத்தில் இருக்க 10ல் 5 காமெடி நம்மளை கண்டிப்பாக சிரிக்க வைக்கும். அதுலேயும் முதல் 5 காமெடி நம்மளை சிரிக்க வச்சுட்டு அடுத்த 5 காமெடி நம்மளை முறைக்க வைக்காமல் ஒரு காமெடி சிரிப்பு, அடுத்த காமெடி முறைப்புன்னு இருக்கிறதால படம் எங்கேயுமே தரையில் படுக்காமல் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால நமக்கு பெரிய அளவில் போர் அடிக்காது. செகண்ட் ஹாஃபில் இன்னும் கூட கிரியேட்டிவாக ட்ரை பண்ணியிருக்கலாம், கிளைமேக்ஸில் காமெடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம்னு பல குறைகள் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. பட் சபாபதி, குலு குலு, ஏஜென்ட் கண்ணாயிரம், டிடி ரிட்டர்ன்ஸ், கிக்கு, 80s பில்டப்பு, வடகுபட்டி ராமசாமி போன்ற சந்தான படங்களோட கம்பேர் பண்ணும்போது இங்கே நான் தான் கிங்கு படம் பல மடங்கு பெட்டரான படம்ன்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஸோ ஜாலியாக ஒரு படம் பார்க்க நினைக்கிறவங்க உங்கள் மூளையை வீட்டோட ஒரு மூலையில் கழட்டி வச்சுட்டு போங்க, சந்தோஷமாக இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் there is no logic when you feel the magic. Yash Dayal to Ravindra Jadeja, RCB did the unthinkable. They are qualified for the playoffs. CSK are knocked out. What a game of cricket. முதல் 7 மேட்சில் ஒரு வெற்றி, அடுத்த 7 மேட்சில் ஒரே ஒரு தோல்வி.
ஒரு சீசன்ல தொடர்ச்சி 6 தோல்வி, அதே சீசன்ல தொடர்ச்சி 6 வெற்றின்னு ஆர்சிபி ஒரு வழியா பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. 17 வருஷ கனவு திருமண பக்கமெல்லாம் கலாய்க்கிற மாதிரி கமெண்ட். பொம்பளை கப்புன்ற பேரு வேறன்னு இந்த சீசனும் ஆர்சிபிக்கு கடினமான சீசன் தான். ஃபேஃபை கேப்டன்சில இருந்து மாற்றணும், விராட்டோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு பல விமர்சனங்களும் இல்லாமல் இல்லை. பட் அந்த சுச்சுவேஷனில் இருந்து இவங்க எப்படியோ பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அகமதாபாத்தில் எலிமினேட்டர் மேட்சை விளையாட போகிறாங்க. எலிமினேட்டர் விளையாடுற டீம் பெரும்பாலும் டிராஃபியை வின் பண்ணுறது இல்லை. தொடர்ச்சியாக 9 மேட்ச் ஜெயிக்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வேளை இதெல்லாம் நடந்துட்டா இதை விட பெஸ்ட் கம்பேக் கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. பட் ஒரு முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன், ஃபாரவர் ரோஹித் சர்மா ஃபேனாக நான் சொல்ல வர விஷயம்னா, ஈசாலா கப்பு நமதே கனவு இந்த வருஷம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். பட் மை டியர் விராட் கோலி அண்ட் ஆர்சிபி பாய்ஸ், ஃபைட் டில் தி எண்ட் லைக் 2017 மைட்டி மும்பை இந்தியன்ஸ். மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை இது ரிவ்யூ. நான் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.